சரி, மார்கதரிசி கிட்ட சொல்றாங்க, கண்ணன் ரொம்ப நல்ல பையன், எங்க பேச்ச மீற மாட்டான். என்னம்மா இது என்ன காவேரி வியாபாரமா? ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு எடுத்துட்டு போறதுக்கு? என்னோட பொண்ணோட வாழ்க்கைமா எனக்கு புரியுது சார். எங்க கிட்ட இருக்க ஒரே வழியதான் சொல்றேன். சீமா பழி வாங்கணும்னு உங்களை யாரும் எதுவும் செய்யல சார். எங்களை நம்புற மாதிரி நாங்க அஜய நம்பணும், அவ்வளவுதான். காண்டி அண்ணனுக்கு பதிலா தம்பி தாலி கட்டுவானா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டான், இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்புறம் இன்னொரு ஆளை கூட்டி வந்து நிப்பாட்டுவீங்களா? ஒரு ட்ரிப் நடந்துருச்சு, தப்பு. அதுக்காண்டி லைஃப ஃபுல்லா நீங்க சந்தேகமா பாப்பீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நிம்மதியா வாழவே முடியாது சார். உங்க கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா பாருங்க சார். ரொம்ப நல்ல பையன், உங்களுக்கே அவனை பிடிக்குமே. பல்லவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன சார் தப்பு? பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா சொல்லியிருக்கவே மாட்டேன் சார். மாமா கிட்ட கூட நான் இத பத்தி பேசல சார். இதுல நம்பிக்கை இருக்கு, மாமா ஒத்துப்பாருன்னு. ஃபேமிலிலயும் பொண்ணுங்க இருக்காங்க. நாங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்போமா? பாவம் எங்க ஃபேமிலிய பாதிக்காதா சார்? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு தான் பாக்கணும். காலத்துக்கும் காயத்தோட வாழக்கூடாதுல்ல சார். நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் நல்லது இல்ல. நீ சொல்றாங்க, இவன் இல்லன்னா அவன், அவன் இல்லன்னா இவன், இப்படி கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்றதுக்கா நாங்க பொண்ணை பெத்து வச்சிருக்கோம்? அஜய ஆத்மார்த்தமா விரும்பினாமா, அவனை தூக்கி போட்டுட்டு எப்படி அவன் தம்பிய கட்ட முடியும்? நீங்க செஞ்ச உதவியெல்லாம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. வாங்க போலாம், வாமா பல்லவி. சொல்றாங்க, ஒரு நிமிஷம் பேசணும் மார்கதரிசி, உன்கிட்டயும் உன் ஒய்ஃபு கிட்டையும். வா மார்கதரிசி, நான் யாரு உனக்கு சொல்லுடா. நீயும் என் பையனும் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருந்தீங்க. நானும் உன்னை என் பையனாதான்டா பாக்குறேன். உனக்கு அம்மா மாதிரி தானடா. சொல்லு. ஆமாமா, நல்லாதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீ தனியா பண்ணணும்னு அவனை விட்டு கிளம்பி போன. அப்புறம் எங்க வீட்டு பக்கமே வரல. கெட்ட காலம் முடிஞ்சு ரெண்டு குடும்பமும் சேர போகுதுன்னு நினைச்சா பேரன் எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் யாருக்கும் தெரியாம எப்படிமா போவான்? என் பிள்ளை மாதிரின்னு சொல்லியிருக்கேன். பொண்ணு பேசுற மாதிரி தான்டா நீயும் பேசுற. இத பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? புள்ள மேல சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு எதுவுமே தெரியாது. பேரன் இப்படி ஏமாத்துவான்னு நாங்க நினைக்கவே இல்ல. இதுக்காண்டி இன்னொரு பேரனை கட்டி வைக்க சொல்றீங்களாமா? மார்கதரிசி, கட்டி வச்சா என்ன? பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா என் பேரன் ஓடுனா கல்யாணம் ஆகல இல்ல? சொல்றாங்க, என் பொண்ணு அஜய எவ்வளவு விரும்பினா தெரியுமா? இதுக்கு விச்சுவோட அம்மா சொல்றாங்க, கல்யாணம் பேசி 2 வாரம் தாண்டி ஆகுது. லவ்வா? லவ் பண்ணதாவே இருக்கட்டும், வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் பேசணும்? 2 பேத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கண்ணை மாத்திரம் வயசுல மூத்தவனா இருந்தா அதுலயே கண்ணனுக்கு தான் பல்லவியே பேசியிருப்பேன். மார்கதரிசி, கண்ணன் தங்கம்டா, தேடினாலும் கிடைக்காத சொக்க தங்கம்டாவன். உங்க பொண்ணை கட்டிக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும். அண்ணனுக்கு பேசிட்டு தம்பிக்கு கட்டி வைக்கிறது எந்த ஒரு நடைமுறை? உன் பேச்சுக்கே நான் வர்றேன். கல்யாணம் நின்னு போச்சு. அது உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்து கட்டி வைப்பியா இல்லையா? வீட்லயே பூட்டி வச்சுட்டு குழம்பிக்கிட்டு இருப்பியா? துதாமா கட்டி வைப்பேன். தெரியுது இல்லப்பா, அதுதான் யதார்த்தம். ஒருத்தனுக்கு கட்டி வைப்பேல்ல, அது என் பேரனா ஏன் இருக்க கூடாது? மார்கதரிசி, உன் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரணும் தானே உன் ஆசை? அதனாலதானே நீ புரோக்கரை அனுப்பி வச்ச? இல்லடா, நீ சொல்றாங்க, என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு பிடிக்கணும்ல. உங்க சின்ன பேரனை எல்லாரும் விவரம் இல்லாதவன்னு சொல்றாங்க. சொன்னா என் பேரனை விவரம் இல்லாதவன்னு? அவனுக்கு தெரியுற விவரம் இங்க யாருக்குமே தெரியாது. ரொம்ப நல்லவன் லட்சுமி. பொய் ஃப்ராடு எதுவுமே தெரியாது. மனசுல தோணுனத பேசுவான். இல்ல எல்லாரும் அவனை இப்படி சொல்றாங்க. வளர்த்தவன்னா எனக்கு அவனை பத்தி தெரியாதா? தெளிவான ஆளு, திறமக்காரன். இதுதான் கெட்டிக்காரியாச்சே. அவளோட இவனை சேர்த்து வச்சா டாப்பா வருவான். மார்கதரிசி, அன்னைக்கு துணி கடையில என்னடா சொன்ன? கிழவி மாதிரி எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா மருமகனை ஆக்கி வச்சு அழகு பாப்பேன்னு சொன்னியா இல்லையா? அன்னைக்கு சொன்னதுதாமா. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா. வேற என்ன வேணும் உனக்கு? கேம சரின்னு சொல்லுடா. நீ சொல்றாங்க, எனக்கு இதுல விருப்பமே இல்லம்மா. வச்சுட்டு லாயரா இருக்க அஜய் எங்க? எந்த வேலைக்கும் போகாம சும்மா இருக்கிற கண்ணன் எங்க? என்னடா விவரம் இல்லாம பேசுறா? மகன் சொத்து எவ்வளவு தெரியுமா? பாதியா பங்கு வச்சாலே 6 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒண்ணு அவன் கூட இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணா பத்தாதா? யாருமே கட்டாயப்படுத்தல, அதனால ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்சா பொறுப்புன்னு கண்ணனுக்கு வரும். காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கான், சும்மா எல்லாம் நினைக்காதீங்க. படிச்சிருக்கான்னு லட்சுமி கேக்குறாங்க. ஏதோ படிச்சிருக்கான், காலேஜ்லயே டாப். அவன் தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். ஆமா, ஆமாடி, நான் அதுக்கு போய் சொல்ல போறேன்.
எதுக்கு வேலைக்கே போகாம வீட்டுல இருக்காரு? ராஜா வீட்டு கண்ணு குட்டி, அவனுக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. கண்டா உன் பொண்ணு அவன் கூட சேர்ந்து வந்தா அவனோட திறமையெல்லாம் வெளியே கொண்டுட்டு வரலாம்ல. ஒரு திறமைக்காரன்னா பரவாயில்ல, அவன் பல திறமைக்காரன். சொல்லணும்னா உன் பொண்ணு மாதிரி ஆளதான் என் பேரனுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். பார்த்து அதுக்கு ஒரு வழியை காட்டிட்டாரு. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நீ தேடினா உனக்கு நல்ல வரன் கிடைக்காது. அது உனக்கு தெரியும்ல மார்கதர்சி. நீ எனக்கு அம்மா சொல்றது ரொம்ப சரின்னு படுது. ஆரம்பத்துல இருந்து அந்த பையனை பிடிக்கலையங்க. நீ எல்லாரும் புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வாழ ஆரம்பிச்சு பழகிக்கிறது இல்லையா? நான் என் புருஷன் முகத்தை முதல் ராத்திரி அன்னைக்கு தான் முழுசா பார்த்தேன். நான் வாழல, புள்ள குட்டி பெத்துக்கல, அதானே இருக்கேன் இப்போ. உங்க காலம் மாதிரியா இந்த காலம்? எந்த காலமா இருந்தா என்னடி, அதுக்கு முன்னாடியே பழகி பாத்துக்கன்னு சொல்ல முடியுமா? இந்த காலத்துல நடக்கிறது தான். நேரம் இல்ல. எனக்கு என்னமோ நீங்க சொல்றது சரின்னு தான் படுது. லட்சுமி, நீ என்ன சொல்ற? விருப்பங்க, ஆனா பல்லவி முடியாதுன்னு சொல்லிட்டா அவுக்கும் அப்பாவுக்கும் சம்மதம் தானே? வா, நான் பேசிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல அஜய் அழுதுகிட்டு இருக்காரு. சக்கரவர்த்திக்கு போன் பண்றாரு. போன் எடுக்காம கட் பண்ணிடுறாரு. கால் பண்றாரு அஜய். அஞ்சலி சாக கிடக்குறா சார். நடந்ததெல்லாம் அஜய் சொல்றாரு. உடனே ஆஸ்பத்திரி வாங்க சார். முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கா இல்லையா? இன்னும் 1/2 தான் இருக்கு, அதுக்குள்ள அழைச்சுக்கிட்டு வாங்கோ சொல்றாங்க. என் பேரன் கண்ணனுக்கும் மார்கதர்சி பொண்ணு பல்லவிக்கும் கல்யாணம். தாய் தந்தைக்கு முழு சம்மதம். மார்கதர்சி சொல்றாங்க, விச்சு, நான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான்டா பேசியிருப்பாங்க, அதையும் மனசுக்குள்ள வச்சுக்கல. நீ என் ஃப்ரெண்டுடா. சொல்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போய் மணமேடையில உட்காரவீங்க சொல்றாரு. அவசரப்படாதமா, பல்லவியோட விருப்பம் என்னன்னு கேட்கணும். பொண்ணை பெத்த தாய் தப்பனே ஓகேன்னு சொல்லும் போது அவ என்ன வேண்டான்னு சொல்றது? அவளுக்கு சம்மதமா தான் இருக்கும். அவ ஆசையே நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான் சொல்றாரு. தயவு செய்து அமைதியா இருமா. ரவி, நீ சொல்லுமா, என் பையன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இல்ல என் பேரனை வேண்டான்னு சொல்லிருமா. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க, சூப்பரா இருப்பாங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. இது அவங்க 2 பேர் வாழ்க்கை. நம்ம முடிவெடுக்க கூடாது, அவங்கதான் முடிவெடுக்கணும். ரவி, நீ சொல்லுமா. லட்சுமி சொல்றாங்க, உனக்கு விருப்பம் இல்லாட்டி சொல்லிரு. ரவி சொல்றாங்க, எனக்கு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.